மச்சான் இதோ பாரு, அவனை தொட்டா இந்த பொண்ணு கையெல்லாம் இருக்குது. ஓ ஒரே ரத்தமா, அதான் துடிக்குது. பாக்க நல்லா இருக்கு. இரு கிட்ட வந்து பாக்குறேன். அடங்கய்யா, என்ன அடிக்கணும்னு தோணுதா? நீ அடிச்சா நான் எவ்வளவு வேணாலும் வாங்கிப்பேன். அடி பாப்பா. இரு செல்லம், இத முடிச்சிட்டு திரும்ப உன்கிட்ட தான் வருவேன். நீ அடி. அதான் இவ்வளவு கோவம் வருதுல்ல, எதுக்கு அடக்கி வச்சிட்டு இருக்க? அங்க உன் தங்கச்சி வேற அவசரப்படுறா. அடி. பொறுக்கி அக்கா கை விடுறா. ஐயோ அடிமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பிரச்சனை வேண்டாண்ணா. ப்ளீஸ்ண்ணா போயிடுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். என்னடா அடிப்பான்னு பார்த்தா கால்ல விழுந்து கெஞ்சிரா. அண்ணா அண்ணா தயவு செஞ்சு போயிடுங்கண்ணா. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா. ஐயோ என்னடா இவ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு சொல்லி அப்செட் பண்ணிட்டாலே. நம்பாத மாப்பிள, இப்படி நிறைய பேர் இருக்காளுங்க. பார்க்க சாதுவா தெரியும், ஆனா பயங்கர வசமா இருப்பாளுங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா போயிடுங்கண்ணா. ஏய், இவனுக்கு தான் பொறுக்கி பசங்க வாய்க்கு வந்தபடி பேசுறானுங்கண்ணா. சிறப்பு கழட்டி 4 அடி அடிக்கிறத விட்டுட்டு இப்படி கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. ரித்திகா சும்மா இரேடி. ஓ அடுத்தது நீயா? என்ன பாப்பா, உங்க வீட்ல ஆளுக்கு ஒரு ரகமா இருப்பீங்க போல. கவலைப்படாத, உன்கிட்டயும் வர. ப்ளீஸ்ண்ணா ரித்திகா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் நீ அமைதியா இரு. அண்ணா அவ ஏதோ தெரியாம பேசிட்டானா. என் தங்கச்சி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா. தயவு செஞ்சு ப்ளீஸ்ண்ணா போயிடுங்கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ். ஹலோ. சரி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி வந்துடுறேன். உனக்காக இவங்க எல்லாரையும் சும்மா விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. யோ பெருசு, இந்த பொண்ணு மட்டும் இல்ல, பொண்ணையும் பொண்ணையும் உண்டு இல்லாம ஆக்கிருப்போம். வண்டி எடுத்துட்டு போடா. பை எடுக்க தானே வந்தா, எங்க போனா? மேல போய் பாப்போம். எங்க போன இவ? என்னவோ போகும், இதெல்லாம் எடுக்கணும். என்ன மா, அவ உள்ளே இல்லமா. உள்ள இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி தானே உள்ள போனா, இப்ப பாத்துட்டு வந்து இல்லங்கற. நீ நல்லா பாத்தியா இல்லையா? பாட்டி, எனக்கு கண்ணு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாவே தேடி பாத்துட்டேன். அதுக்குள்ள எங்க போனா அவ? அதான் சொன்னேனே, அவ நடவடிக்கை எதுவும் சரியில்லை, அவ எதையும் மறைக்கிறான்னு. நீங்க தான் யாருமே நம்பல. உனக்கு அயலிய பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதுமே. வெறும் வாய்க்கு வெத்தலை கிடைச்ச மாதிரி மெல்ல ஆரம்பிச்சிடுவியே. ஓய மூடு. சும்மா சப்போர்ட் பண்ணாதம்மா அவளுக்கு. அப்புறம் அவ எங்க போனா? வருவா இரு. ஆமா வருவா. அக்கா வந்துட்டாளே. ஏய் எங்க போன? பாத்ரூம் போயிருந்த சித்தி. பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளவு நேரமா? ஏண்டி இப்பதான் உள்ள போய் பார்த்தேன் இல்லன்னு சொன்ன, இப்ப எப்படி வெளியே வந்தா? உங்க எல்லாருக்கும் இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதானே? என்னது, போனவனுங்க திரும்ப வரானுங்க. ஐயோ சார் சாரி சார், தெரியாம அப்படி நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். தங்கச்சி, எங்க மேலதான் தப்பு இருந்துச்சு. எங்களை மன்னிச்சிருங்க தங்கச்சி. சிஸ்டர் இருங்க, நான் எடுத்துறோம்.
ஒண்ணுமே புரியலையே. என்னடா நடக்குதுங்க? போகும்போது நல்ல மூஞ்சோட தானே போனீங்க, இப்ப என்ன மூஞ்சில பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? நகை எங்க வச்சிருப்பா? இவ்ளோ நகை வச்சிருக்கா? வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். என்ன? இது என்ன பெட்டி மாதிரி இருக்கு? பெட்டியேதான். ஐயோ, ஐயோ, எவ்வளோ நகை? பரவாயில்லையே, எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனா அப்ப கூட இந்த நகையெல்லாம் எடுக்காம இருந்தவ இன்னைக்கு ஜமுனா கேட்ட உடனே குடுக்கறேன்னு சொல்லிட்டாளே. ஜமுனா கிட்ட நகையை தரேன்னு சொன்னா நகையும் பத்திரமா தான் இருக்கு. அப்புறையே பேய் அரைஞ்ச மாதிரி முழிச்சிட்டு நின்னா, அப்போ வேற எதையோ மறைக்கிறா.